ஜெயம் ரவி தரப்புல என்னை வந்து துளி கூட மதிக்கிறது கிடையாதுங்க. நான் ஒரு கருவேப்பிலை மாதிரி, நான் உள்ள போன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னை வந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, என்ன சந்தேகப்படுவாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தா என் ரூம்ல வந்து நான் இருக்கும் பொழுது கேமராவை ஆன் பண்ணி, செல்போன் கேமராவை ஆன் பண்ணி அந்த ரூமை வந்து சுத்தி காட்ட சொல்லுவாங்க. என்னை வந்து செக் பண்ணுவாங்க. என்னுடைய வண்டியில ஜிபிஆர்எஸ் பிக்ஸ் பண்ணி நான் எந்த ரூட் வழியா போயிட்டு இருக்கேன்னு என்ன ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு ஆம்பளைக்கு எவ்வளவு பெரிய விஷயம். வந்து நான் எதுவுமே தப்பு பண்ணாது, என்ன இப்படி எல்லாம் போட்டு என்ன வேவு பார்க்கறது எப்படி? நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பேன் ஒரு மீடியாவுக்கு, அது என்ன எனக்கு மட்டுமான இன்டர்வியூ? அது திடீர்னு அங்க வந்து அந்த கேமராக்குள்ள அவங்க வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. சரி, நான் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். நான் வேற என்ன பண்ண முடியும்னு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு அடிமை மாதிரி கிடந்தாங்க. இவங்க சொல்றதெல்லாம் போய் அடிமை மாதிரி இருந்தேன். ஒரு மனவேதனையோட ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு தீர்வு வேணும். நான் மன ரீதியா ரொம்ப காயப்பட்டுட்டேன். அப்ப எனக்கு வந்து ஒரு ஹீலிங் தெரப்பியா, ஒரு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு பெண்மணியா கெனிஷா எனக்கு அறிமுகமானாங்க. நான் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவங்க கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் குழந்தைங்களை பார்க்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு மாதிரி போயிட்டு இருந்தது. பிரச்சனைகள் நிறைய இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரவி மோகன் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிச்சார். பிரம்மாண்டமா நம்ம சொல்ல போய் விழா நடத்தினார். சரி, ரைட், ஓகே. அது கெனிஷாலாம் வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா காலெல்லாம் விழுந்து கும்பிட்டாங்க. இதெல்லாம் நடந்துருச்சு. இன்னைக்கு ஜெயம் ரவி இப்படி கொந்தளிச்சு கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பொழுது, நேற்று அந்த கெனிஷா போட்ட பதிவு தான் வந்து அந்த பதிவு. ஏன்னா நான் வந்து எனக்கு அந்த கெனிஷா போட்ட பதிவு தான். எனக்கு 19 வயசுல கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் நடந்து என் வீட்டுக்காரன் ஒரு சைக்கோ. ஒரு 4 மாதம் கர்ப்பிணியா இருக்கும் பொழுது என் வயிற்றுல எட்டி வச்சு கரு கலைஞ்சு போச்சு. வீட்டுக்காரன் ஓடி போயிட்டாப்ல. அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. நான் தனிமையில இருந்தேன். ஹீலிங், யோகா, மாடலிங் இது மேல என்னுடைய கவனம் போச்சு. நானும் ஒரு அன்புக்கு ஏங்கினேன். அப்ப எனக்கு ஜெயம் ரவி அறிமுகமானாரு. அந்த அறிமுகம் ஒரு நண்பர்களா தான் நாங்க பழகணும். ஆனா நான் போய் ஏதோ அவருடைய வாழ்க்கையில விளையாடுறதாவும், நான் போய் அவருடைய வாழ்க்கையை வந்து கெடுத்ததாகவும், நான் மொத்தமா அவரை அபகரிச்சதாகவும் சொல்லி பல பேர் வந்து ஊடகங்கள்ல, சமூக ஊடகங்கள்ல, குறிப்பாக ஜெயம் ரவி சொல்றாருல்ல, இந்த சைபர் புல்லிங் இந்த மாதிரியான விஷயங்களை பரப்பி பண்றாங்க. நான் ஏங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் நான் போய் விளையாடணும்? அப்படி எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. நான் சென்னையை விட்டே போகிறேன், அவர் நிம்மதியா இருக்கட்டும், மற்றவங்க எல்லாம் சந்தோஷம்னா ஓகே அப்படின்னு ஒரு பதிவு போட்டு முடிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன வேலைன்னா, இன்னொரு ஒரு விஷயம் வந்து வெளியே பேசப்படுற விஷயம். அவங்க இந்த அம்மா கெனிஷா வந்து ஜெயம் ரவி அவர்களை பசங்களை வந்து நீ பார்க்க கூடாது, ஒரு பையனை லண்டனுக்கு எடுத்து போய் படிக்க வச்சுது, ஒரு பையனை பாம்பேக்கு அமிச்சுது,